There is the beast! Now after it! அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பாலஸ்தீன நாட்டு பெண்கள் ரொம்பவும் கொடுத்து வைத்தவர்கள். பாலஸ்தீனர்கள் என்ற இஸ்ரேலியர்கள் வாழும் அந்த நாட்டுக்கு விடுதலையோ சுதந்திரமோ கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, ஆப்கானிஸ்தான் பெண்களை விட பன்மடங்கு அவர்கள் கட்டுக்கட்டா கொடுத்து வைத்திருக்கிறார்களே, மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று தலிபான் நாட்டு பெண்களே சொல்கிறார்கள். ஹமாஸிடம் கொடுத்து வைத்த மாதிரியே அவர்கள் கோமனியிடமும் நிறைய கொடுத்து வைத்திருக்கிறார்களாம். பின்னே ஆப்கானிஸ்தான் பெண்களே இவர்கள் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். ஆப்கான் நாட்டு பெண்கள் மார்னிங் வாக்கிங் போகிறேன், ஈவினிங் ஜாக்கிங் போகிறேன், மத்தியானம் குதிரையேற்றம் போகிறேன், குதிரை சவாரி போகிறேன் என்று வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கருணாஸ் தலிபான் தலைவன் தடை உத்தரவு போட்டு விட்டார். அது மட்டுமல்ல, நான் கருத்து கந்தசாமி யாரினியா செயல்பட போறேன் என்று தோணியவாசு கருத்துக்களை சொல்லக்கூடாது, கண்டபடி கருத்துக்களை வெளியிடக்கூடாது, மீறி சொன்னா நாக்க இழுத்து வச்சு நாங்க அறுத்துருவோம் என்று சொல்லியிருக்காங்க. எந்த அராஜகமும் 4 சோத்துக்குள்ள நடந்தாலும் நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டோ பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டோ மூடிக்கிட்டோ தான் இருக்கணும். உடம்பு சரியில்லை என்றாலோ காய்ச்சல் பீச்சல் என்றாலோ தானாகவே போய் தலிபான் டாக்டரையோ போலி டாக்டரையோ பார்த்து வைத்தியம் பண்ணக்கூடாதாம். ஆண் துணை இல்லாமல் ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். வைத்தியம் பார்க்க வந்த நோயாளிகள் கற்பழிச்சுட்டா என்ன பண்ணுறது? எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குமே, டிவியில் விவாத மேடை போட்டு வீணா போனவனுங்க நம்ம டைமை வீணாக்குவானுங்களே, கூப்பிட்டு வச்சு கழுத்தை அறுப்பானே. போலி மருத்துவர்கள் எழுதி கொடுக்கும் போலி இருமல் மருந்து கொடுத்து பிள்ளை பெறும் மிஷின்களை செயலிழக்க வச்சுட்டா என்ன பண்ணுறது? அப்போ எங்கள் பாடு ரொம்ப திண்டாட்டமாக ஆகிடுவேன். உனக்கே இது நியாயமாகப்படுதா? அரளி விதையை அரைச்சி குடித்தால் ஆண் துணை இல்லாமல் அதை செய்யப்படாது, கருப்பு கலைஞ்சி வெளுப்பாயிடும். அதே மாதிரி பார்க்கில் போய் பெஞ்சில் உட்காந்து காற்று வாங்கிட்டு வாரேன், ஜிம்முக்கு போய் உடல் அழகை கூட்டி ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு எவ்வளவு ஜிம்முக்கு அலைஞ்சிங்க கிளம்பினீங்கன்னா செம்பு கம்பியை பழுக்க வச்சு மாட்டுக்கு போடுற மாதிரி சூடு போட்டு விடுவோம். ஆண் துணை இல்லாமல் மக்கா மதீனாவுக்கு கூட போயிட்டு வரக்கூடாது. எவ்வளவு வயசு உங்களுக்கு ஆனாலும் அதுக்கெல்லாம் தனியாக போகிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாதப்பா. போகிறதா இருந்தால் 4 ஆம்பளை பிள்ளைகளோட ஜாலியாக போயிட்டு வாங்கலேன், அதை நாங்கள் கேட்கவே மாட்டோம், தட்டி கேட்கவே மாட்டோம். அதே மாதிரி பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறேன், நாரதர் மாதிரி ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன்னு, மீடியாக்களுடன் உரையாடல் நடத்துகிறேன்னு கிளம்புனீங்கன்னா சவுக்கடி கொடுக்க நாங்கள் கிளம்பிடுவோம். வரி குதிரை மாதிரி ஆக்கி கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுடுவோம். சரியா சட்டம் சரியாக தான் சொல்லியிருக்கு. ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லிக்கிட்டு வெளிநாட்டு இஸ்லாமிய பெண்கள் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்துட்டு ஹிஜாபு பரதா போடாமல் ஜீன்ஸு பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு இட்லி குப்பரைகளை காட்டிக்கிட்டு தெரிஞ்சா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் மேடம். அவங்களையெல்லாம் கருணை கொலை செய்ய சொல்லி மயில் சொல்லி இருக்கு, அடச்சா கோமினி சொல்லி இருக்காரப்பா, தலிபான் அரசாங்கம் சொல்லி இருக்கு. மனித உரிமை கழகம்னு சொல்லிக்கிட்டு வெட்டி கழக டவல்களை தோளில் போட்டுக்கிட்டு சில பேர் டிவி கேமரா சகிதம் ஊருக்குள்ள ரீல்ஸ் எடுக்கிறேன் என்று தெரிஞ்சா அவர்களுக்கு விரைவிலேயே நாங்கள் காயடிப்போம். ஹியூமன் ரைட்ஸ் மெம்பர்களின் ரைட் ஹேண்ட்ஸு துண்டிக்கப்படும் என்று தண்டனை சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. அதை விட ஈஸியாக அவர்களை நடு ரோட்டில் வச்சு சுட்டு கொல்லுவது தான் டெட் ஈஸி என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால தான் அதுக்கு பேர் டெட் ஈஸின்னு வந்தது. கொளுத்து திரிஞ்சா இழுத்து புதை அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்காரு, அதை மீற முடியுங்களா? அல்லாஹ் மிகப்பெரியவன், அண்ணாந்து பார்த்தா கழுத்து சுளுக்கிக்கும் தெரியுமா? பெண்கள் 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிவிட்டால் வீட்டோட மூலையில் இருக்கணும். ஆப்கானிஸ்தானில் பிறந்த பெண்கள் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன், நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன்னு மயில் மாதிரி கத்தப்படாது, தெரிஞ்சிச்சா? 10 பாத்திரம் எல்லாம் தேய்க்கணும், வீட்டு கிணத்துல தண்ணீர் இறைக்கணும், பொது கிணத்துல போய் தண்ணீர் இறைக்கக்கூடாது, கற்பழிச்சிடுவானுங்க. தலிபான் நல்லதுக்கு தாயா இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறான். பெண்கள் வம்படியாக போய் மாட்டிக்கிட்டு வம்பா சீரழியக்கூடாது, பார்த்தீங்களா? அந்த கரிசனம்தான்.
பெண்களின் தாலியை இப்படி பழிக்கடையா கடந்து காப்பாத்துறதுனால தான் அவங்களுக்கு தாலிபான் என்ற பெயரே வந்தது தெரியுமா? தமிழ்நாடு மாதிரி கற்பழித்து செத்தா 6 லட்சம் லாட்டரி பரிசு சீட்டெல்லாம் இங்கே கிடையாதப்பா. முன்ன மாதிரி 9 வயசு பெண் அடிமைகளை விற்க தாலிபான் அரசாங்கம் முன்வர வேண்டும். ஊருக்கு ஒரு பூத்து, அதற்காக ஊருக்கு ஒரு பூத்து திறக்க வேண்டும் என்று அங்குள்ள மத குருமார்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார்களாம். பெண்கள் அதிகம் படித்தா புருஷனையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவாளுங்க. அதனால தான் அவங்களோட படிப்பை 6ஆம் கிளாஸோட நிறுத்தி ஆண்களை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். இல்லைன்னா ஆண்களை விட பெண்கள் தான் +2ல் அதிகமாக மார்க் வாங்கி ஆண்களை கேவலப்படுத்தி இருப்பாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பாஸ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி மீடியா பசங்க ஆண்களை தலைகுனிய வச்சுடுவாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க, ஆண்களை மட்டம் தட்டுவாங்கய்யா. பெண்கள் படித்து டாக்டர் ஆகிட்டா பெண்கள் எல்லோரும் பெண் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் சிகிச்சை எடுப்பாங்க. ஆண் டாக்டர்கிட்ட எந்த பெண்ணும் போக மாட்டாள. பெண் நோயாளிகள் கிடைக்காம ஆண் டாக்டர்கள் தவிப்பாங்க, திணறுவாங்க, கவலைப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு அவல நிலையை பார்ப்பதற்காகவா அவர்களுக்கு டாக்டர் படிப்பதற்கு குவியலா பணத்தை கொட்டி நீட் எக்ஸாம் எல்லாம் இல்லாம டாக்டருக்கு படிக்க வச்சோம்? தபீவு என்று பெண்கள் டாக்டருக்கு பின்னாடியே போனா அது கேட்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? கலை உணர்வோட எல்லாத்தையும் பார்க்கணும்ப்பா, அப்படி வாழ்ந்து பழகணும். தெரிஞ்சிச்சா? நாங்கள்லாம் அப்படித்தான் வளர்ந்துருக்கோம். எத்தனை தாலிபான் டாக்டர்கள் பெண்களுக்கு இதயம் இருக்கா, இதய துடிப்பு இருக்கா, அது ஒழுங்காக துடிக்குதான்னு சோதனை செய்ய துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு. டாக்டர்கள் தொடுவது எதுவுமே பேட் டச் கிடையாது, எல்லாமே குட் டச் தான். இஸ்ரேல் டாக்டர் தொட்டா தான் அது பேட் டச். ஆப்கான் பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்களிடம் போய் திண்ணையில் உட்கார்ந்து அரட்டை அடிப்பது, ஊர்வம்பு பேசுவது இதெல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் முகமது பொண்டாட்டியை வச்சிருக்கான், காதர் கதற கற்பழித்து விட்டான், அப்துல்லா சலீம் பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டான் போன்ற விஷயம் எல்லாம் திண்ணையில் பேசப்பட்டு பூரா விஷயமும் வெளி உலகத்துக்கு தெரிந்து விடும் தெரியுமா? அவன் பொழப்பு நாரி போயிடுயா. இந்த பொம்பளைங்க வாய் சும்மாவே இருக்காது, வீட்டுக்குள்ளே நடக்கிறது பூராத்தையும் காட்டி கொடுத்துடுவாளுங்க. அப்புறம் தாலிபான் புருஷன்கள் ஊருக்குள்ள கௌரவமாக மரியாதையாக தலை நிமிர்ந்து மத தலைவனாக நடமாட முடியுமா? பெண் என்பவள் ஒரு அரிசி மூட்டை மாதிரி துணியை போட்டு பொத்தி மூடி வைக்கணும், பொத்தி வளர்க்கணும். இல்லைன்னா புழுப்பூச்சி வந்துடும், அப்புறம் கற்பம் ஆகிடுவாங்க, அதை கலைக்க வேண்டியது வரும். இதெல்லாம் தேவையா? 24 மணி நேரமும் ஹிஜாப் போட்டு இருக்கிறதால அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. எந்த எலி ராத்திரி வந்து மேய்ஞ்சிட்டு போச்சுன்னு அவங்களால இருட்டில் கண்டுபிடிக்க முடியுமா? அவங்க அப்பாவி இல்லை. எலி தொல்லைகள் நாட்டில் அதிகமாக இருக்கு. அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன், பெண்கள் 6ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்க முடியாததால் அவர்களிடம் ஜிகே கொஸ்டின்களை கேட்டு அவர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடாது. அமெரிக்காவின் ஜனாதிபதி யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னப்பா சாப்பிட்டியா, தூங்கினியா என்று எளிய கேள்விகளைத்தான் அவர்களிடம் கேட்க வேண்டும். இங்கிலீஷை அவர்களிடம் திணிக்கக்கூடாது. அப்புறம் மொழிப்போர் வந்து எல்லோருக்கும் பென்ஷன் கொடுக்க வேண்டியது வந்துடும். இப்போவே நிதி நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது, படு கேவலமாக இருக்குது. நம்மளை பார்த்தாலே IMF ஆஃபீஸு வாசக்கதவை இழுத்து மூடி போடுறான். இப்போவே மொழிப்போர் தியாகிகளுக்கு பென்ஷன் பொன்னாடை எல்லாம் கொடுக்க முடியாத நிலைமையில் நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். உரிமை தொகை கொடுக்கறதுக்குள்ள நம்ம தாவு தீந்து போயிடுது. பெண்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட இலவச பஸ் சர்வீஸை நிறுத்தலாமா என்று யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிதி நிலைமை அவ்வளவு மோசமாக போய்கிட்டு இருக்கு. நல்ல வேளை நம்ம நாட்டு ஆண்களுக்கு விவசாயம் தெரியாததால பேங்கில் போய் பயிர் கடன் வாங்கலை. இல்லைன்னா ஆளாளுக்கு கடனை வாங்கிக்கிட்டு தள்ளுபடி பண்ண சொல்லி பேங்கு படிக்கட்டிலே உட்காந்து மறியல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. நல்ல வேளை பெண்ணுரிமைவாதிகள் செங்கொடி ஆஃபீஸில் வேலை வெட்டி இல்லாமல் வந்து பெஞ்சில் படுத்து கிடப்பான். CBI வருதுன்னு எவனோ சொல்லிவிட்டான் போல் இருக்கு, அங்கேருந்து சிட்டாக பறந்துட்டானுங்க. ரைடு வருதுன்னு சொன்னாலே சிவப்பு துண்டையும் காணும், உண்டியலையும் காணும். தாலிபான் ஆட்சியை விட ஹமாஸ் ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த இஸ்லாமிய தலைவர்கள். கவர்னர் பக்கமாக ஒரே உரையை வாசிக்கிறார். வந்தே மாதரம் பாடுறது,
தேசிய கீதம் பாடுறது எல்லாருக்கும் கேட்குது. இது இப்படியே தொடரட்டும் என்றும் சொல்லுகிறார்கள். நாடு உருப்படுற மாதிரியே தெரியலப்பா. நம்மக்கிட்ட பிஸ்கட் வாங்கி தின்னுக்கிட்டு இருந்த ஆர்எஸ்பி மீடியாக்கள் கூட இப்போ டாக்மேட்டிக்காக பேசிக்கிட்டு தெரிகிறான். வெட்கம், மானம், சூடு, சொரணை இல்லாத கலிங்கத்துக்காரன் கூட கட்சியே கலைகிற மாதிரி பரணி பாடுறான். தனித்து விடப்பட்ட சுயம்புவின் பிள்ளைக்குட்டிகள் 200 ரூபா விலை உயர்ந்த வளர்ப்பு நாய்கள் சிங்க குட்டிகள் போல கதறுகிறது, இப்போது கர்ஜிக்கிறது. ஒன்றும் கதைக்கு ஆக மாட்டேங்குதே என்று கவலைப்படுது. இப்போது நம்ம நிலைமை கூட இப்படி படு கேவலமாக மோசமாக ஆயிடுச்சின்னு பாலிடால குடிக்க சாக துணிஞ்சிட்டானுங்க அவனுங்க. ஆஸ்பத்திரிகளில் உயிர் காக்கும் மருந்துகள் இல்லை என்று யாரோ உண்மையை போட்டு உடைச்சிட்டதால அந்த முயற்சியையும் அவர்கள் கைவிட்டு விட்டு தான் சொல்லிக்கிறாங்க. அதனால தான் மக்களும் பெண்களும் இப்போ ரொம்ப கவலையோடு இருக்காங்களாம், இன்னும் சாகாமல் இருக்கானேன்னு. இது தலிபான் ஆட்சியா, தள்ளிக்கிட்டு போகிற ஆட்சியா என்று மக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சிலர் பேசாமடந்தை ஆட்சி, தலையாட்டி பொம்மை ஆட்சின்னு கூட சொல்கிறாங்க. சிலர் தலிபான் ஆட்சியை தான் உண்மையான பொம்மை ஆட்சின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும், சொல்கிறது தானே நான் சொல்ல முடியும். இது சரியா சட்டத்தை விட கொடுமையெல்லாம் இருக்குது. தலிபான் அடிமைத்தலையிலிருந்து பெண்கள் விடுதலை அடைவது எப்போது? பெரியார் இல்லாத குறையை இப்பத்தான் தெரியுது. ஆப்கானிஸ்தான்காரர்களுக்கு இப்பத்தான் தெரியுது அவர் இல்லாத அருமை. காட்டும் பிராண்டிகளின் ஆட்சியை எப்போது ஒழிக்கப் போகிறோம்? யாதுமாகி நின்றாள் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். தீதும் நன்மை எல்லாம் நின்றன் செயல்கள் அன்றி இல்லை. போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம் ஆதிசக்தி தாயே, என் மீது அருள் புரிந்து காப்பாய் என்று பாரதியார் அன்னைக்கே தலிபான் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி இது பிற்காலத்தில் வரும்னு தெரிஞ்சு தான் பாடிக்கிட்டு போயிட்டான். தெய்வ புலமையா அவன். நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.